வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அனூர் அரசுக்கு பெரும் சாதகமாகும் நீதிமன்ற படுகொலை விவகாரம். அமெரிக்கா எம்பியை இயக்குநராக இந்திய வம்சாவளி நியமனம். செனட் சபை ஒப்புதல். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச் சூடு, தமிழர் ஒருவர் படுகொலை. கனிமுல்ல சஞ்சீவவின் சீடரால் நடத்த திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச் சூடு, வெளியான சிசிடிவி காணொளிகள். ஜெலன்ஸ்கியை அடுத்து ஸ்டாமர் மேக்ரோனை வம்பிழுக்கும் டொனால்ட் ட்ரம்ப். டிக்டாக் காதல், 14 வயது சிறுமி மீது பாலியல் பலாத்காரம் செய்த 11ஆம் வகுப்பு மாணவன் கைது. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட படுகொலை சம்பவத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சாதக கண்ணோட்டத்திலே பார்க்கும் என மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து மனோர் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றனர். அத்துடன் இந்த வலியுறுத்தலை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட அமைப்புகளும் விடுத்து வருகின்றன. எனினும் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போன்று அனூர் அரசாங்கத்துக்கும் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு கவசமாக தேவைப்படுகிறது. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள நீதிமன்ற படுகொலை விவகாரம் அனூர் அரசாங்கத்துக்கு உதவும் என சன் மாஸ்டர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரான சசிகுமார் என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். G56 துப்பாக்கி பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான துப்பாக்கிதாரி உந்துருளியில் தப்பிச் சென்ற வெள்ளி ஒரு கொடவத்தையில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவர் தலவாக்கலி பேவல் தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது. சற்று முன்னர் கோட்டாஞ்சேரியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்துள்ளதுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நீர்கொழும்பு பகுதியில் கனிமுல்ல சஞ்சீவவின் சீடர் ஒருவரால் மற்றொரு துப்பாக்கிச்சூடு முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மிரிஸ் அந்தோனி என்பவரின் மூத்த மகனை குறிவைத்து தாக்க வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றுள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தின் போது துப்பாக்கி செயலிழந்ததால் அவர்கள் குறித்த இடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவின் கீழுள்ள கமாண்டோ சலிந்து என்ற நபர் குறித்து வர்த்தக நிலையத்தில் கப்பம் கோரி பணம் கேட்டதாகவும் பணம் செலுத்தப்படாத நிலையிலே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனும் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டாமரும் எதுவும் செய்யவில்லை என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அடுத்த வாரம் இரு தலைவர்களும் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ட்ரம்பை சந்திக்கவிருக்கும் நிலையிலே தொடர்புடைய கருத்தை ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கியின் தேவையில்லை என்றும் அவ்வளவு முக்கியமானவராக ஜெலன்ஸ்கியை தாம் கருதவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் உக்ரைனுக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் கெய்த் கெல்லோக் உக்ரைன் ஜனாதிபதியை துணிச்சலான தலைவர் என புகழ்ந்துள்ளார். சமீபத்திய நாட்களில் பல்வேறு உலக தலைவர்களுடன் ஜெலன்ஸ்கி தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை உறுதி செய்வதில் அவர்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையே அவரது சொந்த ஈடுபாடு இல்லாமல் ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்க வாய்ப்பில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அது மட்டுமன்றி ஜெலன்ஸ்கியை மீண்டும் மோசமாக விமர்சித்துள்ள ட்ரம்ப் அந்த நபரால் ஒரு நாடே சீரழிந்து விட்டது என்றார். ஜெலன்ஸ்கியை தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வந்தாலும் அவரது தொலைபேசி அழைப்பை தாம் நிராகரிப்பதில்லை என்றார். குருநாகல் பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் டிக்டாக் சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமான 14 வயது சிறுமியை காதலுறவு கொள்ள செய்து பின்னர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக கல்நீவ போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் வாரியபுர பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவன் ஆவார்.
கடந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி டிக்டாக் சமூக ஊடகம் மூலம் சிறுமி மாணவனை அடையாளம் கண்டு அவருடன் காதல் உறவை ஏற்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி தனது காதலியை பார்க்க கல்நீவு காவல் பிரிவில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு அந்த மாணவர் வந்துள்ளார். குருநாகலிருந்து கல்வேனுவுக்கு வந்த மாணவன் தனது வீட்டுக்கு திரும்பி வருவதற்கு பேருந்து இல்லாததால் சிறுமியின் தாயாரின் வேண்டுகோளின் பேரில் அன்றிரவு வீட்டில் தங்க வைக்கப்பட்டதாகவும் சிறுமியின் வாக்குமூலங்கள் கூறுகின்றன. அன்று இரவு சந்தேகத்துக்குரிய மாணவன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார். சிறுமியின் வாக்குமூலங்களில் அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது மாணவன் பலமுறை அவரிடம் வந்ததாகவும் இதை பற்றி சிறுமி யாரிடமும் சொல்லவில்லை என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திடீரென ஏற்பட்ட மயக்கம் காரணமாக சிறுமியின் தாயார் தபுதேகமவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவரிடம் அழைத்து சென்ற பிறகு சிறுமி 7 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான MPAயின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார். அவரது நியமனத்துக்கு ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார். தனது புதிய அரசில் இடம்பெறவிருக்கும் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை அந்தஸ்தை கொண்ட முக்கிய அதிகாரிகளை அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான MPAயின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார். அவரது நியமனத்துக்கு ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் MPA இயக்குநராக காஷ் பட்டேல் நியமனம் செய்யப்பட்டதை அமெரிக்க செனட் சபை உறுதி செய்துள்ளது. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.